ஆனந்தி ஆனந்தி ஆனந்தி, நான் உங்க அண்ணன் கிட்ட உங்க அப்பா அம்மா உங்க அண்ணன் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சேன். இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த வீட்லயும் இருக்க போறது நீயும் நானும் மட்டும்தான். இன்னைக்கு நான் உன்னை அடையாம விட மாட்டேன். இந்த மாத்திரையில ஒன்னே ஒண்ணு மட்டும் நீ குடிக்கிற தண்ணியில கலந்துட்டா போதும். இது குடிச்ச அடுத்த 2 மணி நேரத்துல உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் விடிய விடிய என்ன நடந்தாலும் உனக்கு தெரியாது. நீ தூங்கிட்டே தான் இருப்ப. ஆனா இந்த மாத்திரையை எப்படியாவது உன்னை சாப்பிட வைக்கணுமே. என்ன பண்றது? நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது. உடனே தறிக்கு போய் இதுக்கான ஏற்பாட்டை பார்க்க வேண்டியதா. இப்ப என்னடி பண்றது? இன்னைக்கு சாயங்காலம் இதை டெலிவரி கொடுக்கணும். ஆனா இதுல ஏகப்பட்ட துணி டேமேஜா இருக்கு. இதை எப்படி டெலிவரி பண்றது? ஏய், பேசாம பார்ட்டி கிட்ட ஒரு 2 நாள் டைம் கேட்கலாமா? ஆனந்தி, அதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட ஆளுங்க கிட்ட இத பத்தி சொல்லுன்னு சொல்றேன்ல. ஆனந்தி, வாங்க 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 வாங்க. யாரு குணா? ஓ, குமரன் சார். வாங்க 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 சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆனந்தி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். எதுவா இருந்தாலும் நீங்க வெளிப்படையா உண்மையை சொல்லுங்க. என்ன சார் சொல்றீங்க? என்ன விஷயம்? ஆனந்தி, எங்க தறியில ரெடியாகி டெலிவரி பண்ண மெட்டீரியல்ல டேமேஜ் ஏதாவது இருந்துச்சா? சொல்லுங்க ஆனந்தி, எங்க தறியிலேருந்து வந்த மெட்டீரியல்ல ஏதாவது டேமேஜ் இருந்துச்சா? இல்ல சார். எதனால அப்படி கேக்குறீங்க? ஆனந்தி மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க. இல்லங்க, அந்த மாதிரிலாம் எதுவும். ஏய் ஆனந்தி, என்னடி இல்லங்கற? இப்ப அவரா வந்து கேக்குறப்பவாச்சும் உண்மையை சொல்லலாம்ல. ஏய் குணா, இரு. நீ சும்மா ரெடி. குமரன் சார், நாங்களே உங்ககிட்ட வந்து இதை பத்தி சொல்லணும்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்து கேட்டுட்டீங்க. உங்க தறியில இருந்து வர எல்லா பேக்கையுமே நாங்க பிரிச்சு பார்த்துட்டோம் சார். நீங்க டெலிவரி பண்ண எல்லா மெட்டீரியல்லையுமே டேமேஜ் இருந்துச்சு. எல்லா துணியிலையும் ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. பாக்குறீங்களா? ஏய் குணா, இரு. பாருங்க. பாருங்க, நல்லா பாருங்க. பாத்தீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க. சொல்லுங்க சார், உங்க தரையில ஆர்டர் கொடுத்தா இப்படிதான் டேமேஜ் இருக்கிறத டெலிவரி பண்ணுவீங்களா? குணா,
நீ கொஞ்சம் பேசாம இருடி. என்னடி பேசாம இருக்கிறது? அவங்க செஞ்சது தானே நான் சொல்றேன். சார். ஆனந்தி, உங்ககிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ குமரன் சார், என்ன சார் நீங்க மன்னிப்பு அது இதெல்லாம்? இல்ல ஆனந்தி, இது இது முழுக்க முழுக்க என்னோட அஜாக்கிரதையால நடந்த விஷயம். என் மேலதான் தப்பு. எந்த காரணத்துக்காகவும் இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கவே கூடாது. ஒரு காலமும் என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நடந்த இந்த தப்புக்கு நான் முழு பொறுப்பேத்துக்கிறேன் ஆனந்தி. நான் இப்போ இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க. என்னோட சொந்த செலவுல நான் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எல்லா மெட்டீரியலும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், நாங்க பாத்துக்கிறோம். இல்ல ஆனந்தி, நாங்க பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் நாங்க பண்ணியே ஆகணும். தயவு செஞ்சு என்னோட மன திருப்திக்கும் இதை நீங்க சம்மதிச்சுதான் ஆகணும். ப்ளீஸ் ஆனந்தி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆமா ஆனந்தி மேடம், குமரன் சொல்றது சரிதான். நாங்க சரி பண்ணி கொடுக்கறது தான் முறையா இருக்கும். குணா, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல சார், பிசினஸ ஷேர் பண்ணிக்கலான்னு நாங்க உங்களை நம்பி தானே சார் கொடுத்தோம். ஆசை ஆசையா எப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலான்னு ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே டேமேஜா இருக்கிறப்போ என் மனசு ஒரு மாதிரி நொந்து போயிடுச்சு சார். எனக்கு புரியுதுங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் இப்பவே நான் எடுத்துட்டு போறேன். டே கோட்டி, எடுறா. சரி மாப்ள. ஆனந்தி, மறுபடியும் நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஐயோ சார். எல்லா மெட்டீரியல்ஸும் நான் சரி பண்ணி எடுத்துட்டு வரேன். வரேங்க. நல்ல வேலை, அவரே உண்மையை தெரிஞ்சிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க தறியில ஒருத்தி இருக்கால, இது அவ பண்ண வேலையா தான் இருக்கும்.